இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டேட் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும். சண்டே மட்டும் கிடையாது. டைமிங் வந்து மார்னிங் 11 to ஈவினிங் 5 o'clock. ஃபீஸ் பற்றி இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, அது வந்த பிறகு சொல்கிறேன். இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 12th அரியர் உள்ளவங்க அவங்க அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைமாக 12th எழுத போகிறவங்க, அதாவது 11th பாஸு இல்லை ஃபெயில் ஆனவங்க, இல்லை 11th அப்ளை பண்ணிட்டு ஆப்சண்ட் ஆனவங்க, இவங்கெல்லாம் எழுதலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்காவது டவுட்னா மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துங்க. அப்ளை பண்ண என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 12th மார்க் ஷீட்டு இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட்டு, இது 3 செட்டு ஜெராக்ஸ் காப்பி வேணும். ஃபர்ஸ்ட் டைமாக +2 அப்ளை பண்ண போகிறவங்க அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா 11th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு இல்லாட்டினா ஹால் டிக்கெட்டு, இது ஒரு 3 செட்டு ஜெராக்ஸ் கொடுக்கணும். அடுத்தது 3 ஃபோட்டோ, அது கலர் ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்தது ஆதார் கார்டு ஜெராக்ஸு 3 நம்பர். அடுத்தது எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரசு தேர்வுகள் சேவை மையம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர்ஸ், இங்கே தான் அப்ளை பண்ணணும். இது வேற ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் 252 ஸ்கூலில் சென்டராக வச்சுருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கல்வி மாவட்ட வாரியாக பிரிச்சிருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் போய் நேரில் போய் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்லேயோ இ சேவை மையத்தில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் இப்போ வேற டிஸ்ட்ரிக்ட் மாறி இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் படித்த ஸ்கூல் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே உள்ள டிஓ ஆஃபீஸில் போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க, இங்கேருந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. இந்த எக்ஸாம் சர்வீஸ் சென்டரோடைய லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் சென்டர் எங்கே வருது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்கள்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்கள் மார்க் ஷீட்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ரெசிப்ட்லேயும் நேம் இருக்கணும். உங்கள் இனிஷியல் வந்து அந்த நேமுக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அப்படின்னு பார்த்துங்க. அதுவும் அதே மாதிரி மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரியே தான் இருக்கணும். இதில் எதுவும் மாறி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்லேயும் நேம் மாறிடும். அதே மாதிரி அப்புறம் வரப்போகிற மார்க் ஷீட்லேயும் உங்கள் நேம் மாறிடும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இது தப்பாக பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியாது. அடுத்தது நீங்கள் எழுத போகிற சப்ஜெக்ட்லாம் அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அடுத்தது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ரெசிப்டில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நம்பர் இருந்தால் தான் உங்களால் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதனால இந்த ரெசிப்டை ரொம்ப பத்திரமா வச்சுங்க. ஹால் டிக்கெட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி தான் ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ண உடனே நான் வீடியோ போடுறேன், அந்த லிங்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்டில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிற சென்டருடைய நேம் இருக்கும். எக்ஸாம் டைம் டேபிள் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாராவது டைம் டேபிள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட செக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அரியர் ஸ்டூடெண்ட், பிரைவேட் ஸ்டூடெண்ட், இவங்க எல்லாருக்குமே ஒரே டைம் டேபிள் தான், ஒரே சிலபஸ் தான், ஒரே கொஸ்டின் பேப்பர் தான். ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா தியரி எக்ஸாமுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் எங்கே எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த சென்டரில் தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைப்பாங்க. அதனால நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ண உடனேயே எந்த எக்ஸாம் சென்டர் வந்திருக்கிறதோ அங்கே போய் இமிடியேட்டாக கான்டாக்ட் பண்ணி உங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டேட்டு டைமிங் ரெண்டையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் மற்ற அப்டேட் எல்லாம் பார்க்கலாம்.